திவாகரை வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ஸ் வெளியில வாட்டர்மெலன்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்காங்க. திவாகரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வந்த உடனே இந்த மாதிரி வெளியே வந்து வாட்டர்மெலன் ஸ்டிக்கர் தான் எல்லா பக்கம் நான் பார்க்க முடியுது, உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப பிரபலமா இருக்கீங்க, நல்லா விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஓட்டி எறிஞ்சாங்க. எல்லா ஜூலையும் உங்களோட ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரியங்கா அவங்க சைலண்டா வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லாங்க. உங்களுக்கு உங்களோட ஷோல்டர்ஸ் எல்லாம் இப்படி இப்ப ஜிம் வாசல்ல எல்லாம் உங்க போஸ்டர் விட்டுருவாங்க. அடுத்தது மாஞ்சேரி அவங்களும் அந்த மாதிரி விஷயம் தான் சொல்றாங்க. உடனே திரும்ப பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே லவ் எல்லாம் பண்ணிருக்கேன், நீங்க சோல்டர்லாம் ஆட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வைபா பேசியிருக்கான்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தீபக்கரண்ட் அவளுக்கு வெக்கத்தை பாரியா வெக்கத்தை அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரோமோ வந்திருக்குன்னு சொல்லாங்க. இவங்க வந்து ஹோட்டல் டாஸ்க் பண்றதுக்காக இந்த வார் ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எக்ஸ் கண்டென்ஸாக வந்து உள்ள தாட்டி விட்டுருக்காங்க. அதாவது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 8ல் இருந்தவங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பொறுத்தளவு சீசன் 7ல் இருந்தவங்க. இவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வைபாக போகும். இந்த சீசன் 9 வந்து கேம் சேஞ்ச் பண்ணுறக்காக தான் உள்ளே வந்திருக்காங்க, நல்லாவே தெரியுது. அதை பிரியங்காவும் சொன்னாங்க. அந்த கேம் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். உள்ளே வந்தோடனே ஒவ்வொரு ஆளுகளை சைலண்ட்டாக வச்சு செஞ்சு வருவாங்கன்னே சொல்லாங்க. இந்த காஸ்டியூம் கரெக்டாக சூட் ஆயிருக்குல்ல எல்லா காஸ்டியூமும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கும். சார் லவ் பண்ணிருக்கீங்களா சார்? தான் மெயினாக தெரியுது. 24/7 இப்போ வரையும் என்ன அப்டேட் போயிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கல. மதியானத்துக்கு மேலேருந்து என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்தங்காட்டி. இருந்தாலும் இப்போ ஹோட்டல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு. சார் லவ் பண்ணிருக்கீங்களா சார்? லவ் பண்ணிருக்காங்க. 24/7 இப்போ கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன். அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே, அதாவது ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து